Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.53. A person saved money every year half as such as he could in the previous year. If he had totally saved rupees 7,875 in 6 years, and how much did he save in the first year? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் எவ்ரி இயரும் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது அதுக்கும் பாதியாக வந்து ஒவ்வொரு வருஷம் சேவ் பண்ண நினைக்கிறாரு. 6 வருஷத்தில் 7,875 ரூபா சேவ் பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாருன்றதை நம்மள கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட் இயருக்கு உள்ளது உங்களுக்கு என்னமோ அதுதான், ஃபஸ்ட் இயர் எவ்வளோ அவருக்கு கிடைக்குதோ அதுதான். அடுத்து அவருக்கு ஒரு சில சேலரி கிடைக்கும், ஒரு சேலரி அது வந்து உங்களுக்கு அதிலே பாதி அவர் சேவ் பண்ண நினைக்கிறார். தென் அடுத்தது அந்த 1/2 இந்த இந்த 1/2 ஒரு வேல்யூ வரும், அதையே மறுபடியும் பாதி. அப்போ வந்து என்ன பண்ணணும், 1/2 ஹோல் ஸ்கொயர், அடுத்து 1/2 ஹோல் கியூப், அடுத்தது வந்து அந்த பாதி இதில் நமக்கு கிடச்ச வேல்யூவை இன்னும் ஹாஃப் பண்ணும்போது இந்த வேல்யூ 1/2 கியூப். ஸோ அந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு ஏ வந்து தெரியாது, ஆர் வந்து உங்களுக்கு 1/2 தெரியுது, தட் இஸ் லெஸ் தேன் 1 அடி கம்மி. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், SN = A × 1 - R/n/1 - R என்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேண்டும். பாருங்கள், நம்மளுக்கு SN கொடுத்துட்டாங்க 7875, தட் இஸ் S6 கொடுத்துருக்காங்க, 6th டேர்ம். ஸோ SN உங்களுக்கு 66. அவ S6 = A இன்ட்டு தெரியாது உங்களுக்கு 1 - 6 n பவர் 6 2 உங்களுக்கு 1/2. ஸோ 1/2 த ஹோல் பவர் 6 பை 1 - 1/2. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இது உங்களுக்கு 7875. A × 1 - 1/2 பவர் 6 அப்படி பார்க்கும்போது தனித்தனியாக 66 போடணும். ஸோ 1/6 1 தான். 2/6 கண்டுபிடிக்கணும்னா 2/3 × 2/3, தட் இஸ் 2/3 உங்களுக்கு 8, இதுவும் 8, தட் இஸ் = 64. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த 2 உங்களுக்கு 64 மாறிடும். ஏன்னா 2/6 வரும், 2/6 இஸ் கோயிங் டு பி 64 பை கீழே வந்து 1 - 1/2, தட் இஸ் 1ல் பாதி பண்ணால் பாதி தான் அப்படி இருக்கும், 1/2. அது அந்த சைட் எடுத்து வந்துருங்க. 7875 × 1/2, தட் இஸ் 1/2. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் மாற்றப்படாது, அப்படியே தான் கொண்டு வரணும். A இன்ட்டு உங்களுக்கு 64 - 1/64 இருக்கும். திஸ் இஸ் 7875/2 is equal to 8 × 63/64. ஸோ இப்போ இந்த அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்துருங்க. 7875/2 × 64/63, 64/63 is equal to A ஆயிரும். இது நீங்கள் கன்சல் பண்ணிக்க 32. ஸோ 7875 × 32/63. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சரி 7th டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 7th டேபிளில் கேன்சல் பண்ணால் 63 9 3 சார் 9 7 சார் 63. ஸோ இதெல்லாம் 7th டேபிள் கேன்சல் பண்ணால் 1 வரும். ஸோ ஒரு பேலன்ஸுக்கு ஒரு மறுபடியும் 1, ஒரு பேலன்ஸ் 1 இருக்கும், 17 இருக்கும், 2 இருக்கும். ஸோ ஒரு 17 இருக்கிறனால 3 பேலன்ஸு 5 7 சார் 35. ஸோ 5 இது 9. இந்த 9 டேபிளில் கேன்சல் பண்ணினா எவ்வளோ வரும்னா 11 இருக்குது. ஸோ 1 ஒரு 2 பேலன்ஸ் 22 இருக்கும். 18 பார்க்கும்போது இது வந்து 2, தட் இஸ் பேலன்ஸு 5. ஸோ 125 வரும். ஸோ 125 × 32. ஸோ இதை கேன்சல் பண்ணி 125 × 32 கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 125 × 32, 5 2s are 10, 2 2s are 4 + 1 5, 215 சொல்லிட்டு வரும். 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணேன்னா 5 3s are 15, 6 2 3s are 6 + 1 7, 1 3 is 3. ஸோ 5 0 0 4 4000 சொல்லிட்டு வருது. ஸோ 4000. Therefore he saved rupees 4000 in the first year. அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக ஏயோடைய வேல்யூ நம்ம வந்து 4000 கண்டுபிடிச்சோம். அவர் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னா 4000 சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.